சில நாட்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் 12 வயது சிறுவனை ஒரு முதலை கடித்து குதறிவிட்டது. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், அவங்க மாமா கூட வயலில் வேலை செய்திருக்கிறார். வேலை செய்து முடித்த உடனே கை கழுவுறதுக்காக உடம்புக்கு ஒரு குளியல் போடலான்றதுக்காக ஒரு ஆற்றுக்கு போயிருக்கிறாரு. ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, அந்த முதலை அந்த பையனை இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில்னா பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அந்த முதலை எப்படி சாப்பிட, ஒரு உணவை அதை சுற்றி அடித்து 2ஆக பிரித்து அதே மாதிரி அந்த சின்ன பையனை என்ன பண்ணியிருக்கோம், அப்படி கிழித்து சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நேரம் கழித்து தான் தேடி அந்த பையனுடைய ஒரு சில உடம்பு பகுதியை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிஜமாக நடந்த விஷயம். இன்று ஆண்டவர் இயேசு யோனாவின் அடையாளத்தை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். 3 பகலும் 3 இரவும் ஒரு மனிதன் எப்படி ஒரு அவ்வளோ பெரிய மீனுடைய வயிற்றுக்குள் இருக்க முடியும்? சாத்தியமா? ஒரு மனுஷனால் 3 நாள் இருக்க முடியுமா? அப்படி பார்க்கும் பொழுது கடல் ஆராய்ச்சியாளர்கள், அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் விஷயம், அந்த மீன் என்ன மீனாக இருக்கும் என்று பார்த்தால் ஒரு சுறா மீன், ஒரு பெரிய மீன். சின்ன மீனால் அது முழுங்க முடியாது. ஒரு மனிதனை முழுங்க வேண்டும் என்றால் அது ஒரு பெரிய மீனாக தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மீனுடைய பற்கள் எத்தனை இன்ச் இருக்கும்னா 8 இன்ச் இருக்கும்னு சொல்கிறாங்க. எத்தனை இன்ச்சு? 8 இன்ச்சு இருக்கணுமா. 1 இன்ச் ஆணி குத்தினாலும் நம்ம கதை என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. எனவே 8 இன்ச்சு இருக்கணுமா அந்த பல்லு. அப்போ ஒருத்தர் அது கடிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம், கடித்து என்னென்ன பண்ணியிருக்கோம். சரி, அது விட்டுடலாம். அதுக்கடுத்து போகும் பொழுது வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது காற்று இருக்குமா? ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிஜன் வயிற்றுக்குள்ளே இருக்குமா? ஒரு மனுஷன் 1 to 3 நிமிஷம் ஆக்சிஜன் கிடைக்கலனா நம்முடைய மூளை செயலிழக்க ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு தேவையான காற்று போகலைன்னா நம்மளுடைய மூளை என்ன ஆகிடுமா, ஃபங்க்ஷன் பண்ணாது. 4 to 6, 7, 8 நிமிஷத்தில் மூளை வேலையே செய்யாது, செத்துருவாங்க. மேக்சிமம் பார்த்தோம்னா 10 நிமிஷம் நாம் ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு வரைக்கும் அதுக்கு மேலே நம்மளால் இருக்கவே முடியாது. அப்படின்ற பொழுது யோனா 3 நாள் எப்படி உயிரோடு இருந்திருப்பார்? அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த மீனுடைய வயிற்றில் 4 பகுதி இருக்குமா. சாப்பிட்டு முடித்தோடனே 4 பகுதி, முதல்ல வயிறு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள். அந்த 4 வயிற்றிலும் அந்த 4 இடத்திலுமே 4 விதமான ஆசிட் சுரக்கும். அந்த உணவை செரிப்பதற்கு 4 விதமான ஆசிடுங்க சுரக்கும். எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் என்ன பண்ணும், அந்த ஆசிட்டு கரைச்சி அதை செரிக்க வச்சிடும். அப்போது ஒரு மனுஷன், நம்மளுடைய யோனா உள்ளே இருக்கும் பொழுது அந்த ஆசிட் சுரந்திருக்குமா இல்லையா? சுரந்திருக்கும். ஆசிட் என்ன பண்ணியிருக்கோம், அவரை அழிச்சிருக்காதா? எனவே இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் பொழுது யோனாவால் எப்படி உயிரோடு இருக்க முடிந்தது என்று பார்க்கும் பொழுது யோனா 1:17 என்ன எழுதியிருக்காங்க, பைபிள் என்ன போட்டிருக்கு? யோனா 1:17, ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கியது. அப்போனா அந்த மீன் யார் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறா? ஆண்டவர் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டார். எப்படி யோனான்னு ஒருத்தனை நான் கூப்பிடுவேன், அவன் என் சொல் பேச்சு கேட்க மாட்டான், எஸ்கேப் ஆவான், அவன் கடலில் விழுவான், நீ அவனை விழுங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் ஒரு மீனை ரெடி பண்ணி வச்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதே யோனா 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிட அது யோனாவை கரையிலே கக்கியது. அப்படின்னு அர்த்தம், எல்லாமே ப்ரீ பிளான்ட், எல்லாமே ஆல்ரெடி சொல்லி வச்சிட்டார். இது நடக்கணும், இப்படி நடக்கணுன்றது ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்து வைத்து விட்டார். அதே மாதிரி தான் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய இறப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பும் நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டு விட்டது. யாரின் வழியாக? இறைவாக்கினர் யோனாவின் வழியாக. அவர் எப்படி 3 இரவும் 3 பகலும் அந்த மீனுடைய வயிற்றில் உயிரோடு இருந்தாரோ, அதே போல் ஆண்டவரும் அவருடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்ப்பு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தரக்கூடியது. யோனாவினால் நினிவே நகரம் மனம் மாற்றப்பட்டது. இயேசுவினுடைய உயிர்ப்பினால் முழு உலகமே பாவத்திலிருந்து கழுவ பெற்றது. எனவே நாம் யோனாவை பற்றி சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், சும்மா ஒரு கதை என்று விட்டு விடுகின்றோம். ஆனால் அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை, எவ்வளவு பெரிய
வரலாற்றை இயேசுவினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. நாமும் இயேசுவினுடைய அடையாளம் கேட்கின்றோமா அல்லது இயேசுவினுடைய இருத்தலை உணர்ந்து கொள்கின்றோமா? அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை சோதிக்கும் விதமாக கேள்வி கேட்கிறார்கள், அவரை சந்தேகப்படுகிறார்கள். நாமும் சில நேரங்கள் என்ன பண்ணுறோம்? அதிசயம் அற்புதம் நடந்தால்தான் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இல்லை என்றால் ஆண்டவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரான்னு சந்தேகப்படுகின்றோம். ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார். யோனா பாதாளத்திலிருந்து ஆண்டவரிடம் மன்றாடினார், அவர் விடுதலை பெற்றார். நாமும் ஆண்டவரிடம் மன்றாடுவதற்கு தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து திருப்பலியில் பக்தியோடு மன்றாடும்.